வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. இதுக்கு எதிரியா இருந்தாலும் வந்தவங்கள வாங்க உட்காருங்க, இதை தின்னுங்க. சோத்த கிட்ட தண்ணி இனிய குடிங்க. இல்ல சோத்த சாப்பிடுறதுன்னு சொல்றது சரி, அதெல்லாம் சோத்த கீத்த சோத்த சாப்பிட்டுட்டு அப்புறம் கீத்தை பார்த்துட்டு போக வேண்டியதான். ஓ, உங்க கீத்தை பார்த்துட்டு போயிடணும். அப்ப உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சோத்தையும் கீத்தையும் பார்க்கணும். ஆமா. ஓ, சோத்தையும் கீத்தையும் பார்த்துட்டு ஆளா இருந்தா தான் முதல்ல வீட்டுக்கே கூப்பிடுவேன், இல்லைன்னா கூப்பிட மாட்டேன். எல்லாம் கூப்பிட மாட்டீங்க. அப்படிதான் நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க கூப்பிட மாட்டீங்களே. இப்ப நான் பீடி வந்தேன். இப்ப வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு நீங்க சொன்ன உடனே அழகா வரவேற்பு சொன்னீங்க. இப்ப தமிழர்கள் வீட்டுக்குள்ள வந்தாலே நம்ம எப்படி கூப்பிடுவோம்? வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவோம். இது தமிழர்கள் பண்பாடு. ஆனா வெளிநாடுக்கு போனோம்னா அந்த வரவேற்பு அப்படிலாம் இருக்காது. அவங்களுடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? ஆணும் பெண்ணு ரோட்ல சந்திச்ச உடனே அவங்க பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? ஹாய் ஹாய் how are you? ஹாய். வெளிநாட்டுல அப்படியே செய்வாங்க. உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா? சோத்த திங்கிறியா சோத்தோட பிய திங்கிறியா? ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியா நடந்துக்கிற? வெளிநாட்டுல செஞ்சீங்கன்னா வெளிநாட்டுல செய்யறாங்கன்னு சொல்லி சொல்லணுமா? பிடிக்கும் வெளிநாட்டுல செய்யற மாதிரி சொல்லணும்யா, சொல்லி காட்ட கூடாது. இங்க ஏதோ உன்னை செய்முறை வழக்கம் கேட்டாங்களா? இவர் பெரிய கோண தமிழ் ஊர புத்தகத்துல எழுதி இருக்க போற வெறாவரியா சொல்றதுக்கு மூச்சு மோர கட்டிப்பாரு. பொம்பளை பிள்ளை எப்படியா சொல்ற? கோணார்த்தம் அந்த உரையில எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச உரையில ஸ்ட்ராபெரி மட்டும்தான். ஏய், நீ சொல்ற ஒழுக்கமா இருந்துக்க. ஒரு ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கயா. இப்ப நான் என்ன பேசிவிட்டேன், நீ ஏன் கோவப்படுற? பொம்பளை பிள்ளை கோவப்படக்கூடாது. வெளிநாட்டுல இப்படிதான் செய்வாங்கன்னு சொல்லி லேசா செஞ்சு காமிச்சோம்னா அது பொம்பளை பிள்ளை ஒண்ணு அனுபவிக்கணும். இல்லையா செய்யாதீங்க சார் அப்படின்னு சொல்லி டீச்சர்ல ஒதுக்கிடணும். ஆனா விட்டு ஒரு ஆம்பளை இப்படி எதிர்த்து பேசுறீங்க. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? பொம்பளை பிள்ளைங்க எதிர்த்து பேசுறேன், உனக்கு அறிவு இருக்கா? யாரை வந்து கேக்குற? ஒரு பொம்பளை பிள்ளையை இத்தனை பேருக்கு முன்னாடி கட்டி பிடிக்கிறமே, இதே உங்க அக்கா தங்க சேர்ந்தா கட்டி பிடிக்க விடுவியா? ஒரு ஆம்பளை ஒரு அக்கா தங்க சேர்ந்தா கட்டி என்ன 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 இருக்கு. என்ன அவள வீரப்பா வந்தா வா சண்டைக்கு வா. சண்டைக்கு வாயா, சண்டைக்கு வா, சண்டைக்கு வந்தேல, சண்டைக்கு வா, நீ சரியான ஆம்பளை நெஞ்சில மச்சான் இருந்தா வாயே தொலைங்க கூப்பிடு. அண்ணாக்கியே பெரிய வாயா வாயா. ஏய், நீ சொன்னது போல யூனிட்டிங்க தான் கிடக்குது தம்பி. இவ்வளவு நேரம் நான் யூனிட்டை காண கலவாணிச்சிருக்கு 2 யூனிட் மறைச்சு வச்சிருக்காயா? அதை நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரியே வச்சிருக்கா பாரு. எவ்வளவு தைரியம். யூனிட்டை கட்டி கொடுத்து பாபா கட்டணும். காலையில நான் இப்ப வேணாம். இப்ப கொடுத்தா தலைக்கு வச்சு தூங்கிடுவேன். அதனால காலையில. தம்பி, உனக்கு புது யூனிட் வேணுமா இல்ல பழைய யூனிட் வேணுமா? புதுசுதான் வேணுமா? பழசுல 2 யூனிட் பழசு ஒண்ணு இருக்குல்ல தம்பி. அது சரி, அதை நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிட்டு இருக்க பாரு பழைய யூனிட். நான் பாத்துக்கிறேன். அப்ப புதுசுதான் வேணும். பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா? ஏப்பா மணிமேகலை, நீ இருக்கிற ஆண்களை பூரா திசை திருப்பி. நீ முதல்ல பொம்பளை பிள்ளைங்க எப்படி நடந்துன்னு தெரியாது. திசையா திருப்புற மசையா திருப்புற. இந்த மைக்கில நீ பேசணும். அதுக்கு காரணம் யாரு? எங்களை மாதிரி மைசீட்டுக்காரவங்க. சரி, நாங்க மைசீட்டு போலன்னா இந்த மாதிரி நீ பேச முடியுமா? நீ இவ்வளவு பெரிய இத்தனை மைக் செட் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? பேசுறதுக்கோ பாக்குறதுக்கோ முதல்ல ஆள் வேணும். என்னை மாதிரி ஒரு அழகான பொம்பளை பிள்ளை வந்து பேசினாதான் உன் மைக் செட் இப்படி இருக்குன்றத வெளியே தெரியும். பேசாம வெறும் மைக்க வச்சுக்கிட்டு வீதி வீதியா சுத்துவியா? அழகான பொம்பளை பிள்ளை இப்படி வந்து பாருந்தா எங்க மைக் செட் விளம்பரமாகுமா? அழகான பொம்பளை பிள்ளை பார்த்தோம்னா பெரிய ரவுடி கழுதையால இருக்கு. நீ என்ன சரி ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க வந்தா வாங்க என்னை கட்டி பிடிக்க என்ன மல்லாக்கையா பறந்து கிடப்பா மோர கட்டிய பாரு. ஊரு ரொம்ப மரியாதையான ஊரு. மரியாதை தெரிஞ்ச நானும் நாகரிகமா நடந்துக்கணும் தான் யோசிக்கிறேன். பெரியவங்க எந்த ஊர்லயாவது இப்படி பெரியவங்க முன்னாடி உட்காந்து பாத்திருக்கியா? இவங்க முன்னால நான் உன்னை கட்டி பிடிச்சே முத்தம் கொடுத்தேன்னு இப்படி அபானமா பொய் சொல்றியே. இப்படிலாம் பொய் சொல்லாமா? மேடையில பொய் சொல்லாமா? உன்னை எப்படி அண்ணனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க வரலையாடா? சாட்சி சொல்லுங்கடா. இல்லையா பச்சை பிள்ளைங்க போய் ஏய் அரிசி முட்டை சொல்றா. அண்ணன் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தேனாடா? ஒண்ணுமே செய்யலையே. பொய் சொல்லக்கூடாது. படிக்கிற பசங்க பொய் சொல்லக்கூடாது. எங்க வாத்தியார் பொய் சொல்றானே. நீ திக்கிறது பூரா வயித்தாலையா போகும்டா. ஒரு நல்ல மனுஷன் அபானமா போய் சொல்றான். அப்ப நான் முத்தம் கொடுத்தேன். ஏய் நிஜமாவே நீ என்னை கட்டி ஏய் அதெல்லாம் அப்புறம் வந்து ஹரிச்சந்திரன் நடிப்பாரு. நீ இந்த மேடையில என்னை அபானமா போய் சொல்லிட்டாலே இந்த உலக தப்பா நினைக்காத. ஒரு ஹரிச்சந்திரன் பரம்பரை பொய்யே சொல்ல மாட்டேன். அவருடைய மருமையை நாம அப்புறம் எப்படி நடிக்கிறது? அப்படி தானே நடிக்கிறேன். உடனே கையை பிடிச்சி ஏதாவது நான் முத்தம் கொடுத்தேன்னா ஒண்ணுமே செய்யலையே. பாருங்கடா, டேய் சாட்சி சொன்னவங்களா பாருங்க. அப்படி நான் ஏதாவது செஞ்சேன் பாருங்க இன்னும் கொடுக்கல. பச்சை பிள்ளைங்க
ஆளுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி தரேன்டா தம்பிங்களா. கையை பிடிச்சு, கட்டி பிடிச்சு, உம்மா, அப்படியேதான் நான் முத்தம் கொடுத்தேன். இப்பயும் கொடுக்கலையாடா? அப்ப விடிய- சென்னையாக்கிற வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. ரொம்ப மோசமான பசங்க. ஆமா இப்படியே விடிய வரைக்கும் கொடுத்துட்டே வந்தா நான் பசியா விட்டு போட பாக்குறேன். அவங்க ஏதோ பழைய சமயம். நான் என்ன சொல்றேன், அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறாங்கிற மாதிரி படத்தை மட்டும் பாக்குறாங்க. வசனமா முக்கியம். சரி என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? அப்படி ஒரு வியாபாரமா? டேய், நீ கேட்டதுக்கு என்ன வியாபாரம்? ஆக்ஷன். அப்ப பெரிய வியாபாரமா தான் இருக்கும் போல இருக்கு. ஆமா, என்ன வியாபாரம்? இடியாப்பம். ஓ, அந்த சைக்கிள் வண்டி நீதானா? இடியாப்பம் சத்தம் போட்டு கேக்குது, வண்டி ஆள கிளம்பப்பா. வேகமா போயிருந்தது. வாமா மின்னலு. அங்க மாயண்ணே வந்திருக்காங்க, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காங்க. சரி வியாபாரம் எப்படி போகுது? நல்லா போகுது. எப்படி போக? இடியாப்பம் வேற சுட்டிதான் போற. அந்த இடத்துல நின்னத்தனமா வியாபாரம் ஓடும். நம்மளது விக்கலைனாலும் பேர்லயே ஓடிடும். அப்ப இடியாப்பா நான் எங்கடா இடியாப்பத்தை விக்கிறேன், பேர்ல தான் இடியாப்பம் வித்துச்சுன்னு பேரா இருக்கு. இப்ப இடியாப்பம் வியாபாரம் பண்றீங்களா? எப்படி தேங்காய் பால் கொடுக்குறீங்களா இல்ல சீனி மட்டும் தானா? மாமா சிவஞான மாமா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரணும். ஒண்ணுக்கு போனேன்னா சீக்கிரம் இருந்துட்டு தட்டி விட்டு கழுவிட்டு வா. ஏய், அவருக்கு சுகர் இருக்குமா? அடிக்கடி மூக்குற வரத்தான் செய்யுங்க. பகல் முழுக்க கட்டைய வேலை பாக்குறேன், ராத்திரில என்ன வேலை பாக்குறேன்னே தெரிய மாட்டேன். ராத்திரி ஒன்னே வேலை பாக்குறாரா? ஏய், எப்போ உன்னை ராத்திரி வேலை வந்தாரு? என்ன வேலை? என்ன வேலை பார்த்தாரு கேக்குறியா? சூடு குடிச்சுக்கு ஒரே ஒருத்தர் உட்காந்து கட்டைய தேய்ச்சிருப்பாரு. அப்ப இடியாப்ப வியாபாரம் பாக்குறீங்க? ஆமா. சரி, அப்ப உங்க வியாபாரத்துக்கும் நம்ம வேலைக்கும் கொஞ்சம் போட்டி போட்டு பார்ப்போம். ஆமா சிவஞான மாமா, ஒண்ணுக்கு போனேன்னா எனக்கு சேர்த்து போயிட்டு வா. அப்ப 2 சொட்டு போயிருக்கியாப்பா? அச்சா எப்படி வச்சேன்?
அண்ணன் தம்பி மாத்தி மாத்தி ஏறின விளங்குமா? சரி, நான் மட்டும் நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. இப்பதான் நான் சொன்னேன், கடைசி கடைக்குட்டி ஆசைப்படுங்க. நானும் உனக்கு குச்சி மிட்டாய் குருவி வெட்டி வாங்கி கொடுப்பா. நானும் ஏறி புறப்பட்டுமா இழவான கொள்ளுகளா முக்கியமானங்களா நான் ஏறி உடுப்பட்டுமா எதை பாட்டு படிக்கட்டுமா இளவார நண்டுகளா இளவச்ச நண்டுகளா மங்களத்து மயில் உடுங்க வந்தவளா மயிலோரத்தம் என்னவளா மயிலோரத்தம் என்னவளா அறையிலிருந்து பாடும் குரல் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பச்சரிசி மாவிடுச்சு ரொம்ப நன்றி நன்றி தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி. ஆடும்போது கை தட்டிக்க நான் இறங்கி வந்தா காட்ட கடிச்சே விடுவேன். எனக்கு ஏன் இந்த வயிற்றுச்சல்? நான் ஆடுறப்ப மட்டும் கை தட்டுங்க, பப்பு நடையில கை தட்டாது. எவ்வளவு நல்ல நம்பர் லூசு. நான் ஏதாவது கேட்டேனா அவங்களா கொடுத்தது. எப்ப
எப்பவுமே புகழும் பதவியும் நம்ம வர்றப்ப ஏன் வருது ஏன் கிடைக்குதுன்னு யோசிக்கவே கூடாது. வர்றப்ப அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீ இப்ப ஆடுறதுக்குலாம் கை தட்டுவாங்க. அது ஆடுதுன்னா நான் என்ன பண்ணேன்? வேணா அத்து தொக்க விடுங்க. இருக்கிறவங்க அத்து தொங்க விட்டாச்சு. அதே இவ்வளவு பேசின பப்புடுக்காரனுக்கு நம்ம கை தட்டவே கூடாதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல கை தட்ட மாட்டேங்கிறா. உட்கார்ந்திருக்க கையை பாரு மாரியாத்த குறிச்சோட போகுற அடே அப்பா, நாங்க உட்கார்ந்திருக்க சைஸ் மாரியாத்த கோயில குறி சொல்ற மாதிரி. அடுத்த ஜெனரேஷன் உட்கார்ந்திருக்கல கை தட்டுங்க. தட்டக்கூடாது, தட்டக்கூடாது. அக்கா வேணுமா வேணாமா? வேணாமா? நான் பப்புனு ஆடுற மாதிரி பப்புனு ஆடுற மாதிரி நான் ஆடிட்டேன்னு வச்சுக்க. அடுத்து பப்புனு ஆடுறது கை தட்டக்கூடாது. போட்டிய டீலா டீலு. டேய் புரியும்டா. வேணாம்டா. அப்புறம் மட்டும்டா. வேணாம்டா. மாட்டடா. முந்தே முந்தே விநாயகரே உபதே வப்போடி தேவரே அடி வந்தே போறமையா. முடிகோ முடிகோ கண்ண முடிகோ கத்திகோ கத்திகோ என்ன கத்திகோ முடிகோ முடிகோ கண்ண முடிகோ கத்திகோ கத்திகோ என்ன கத்திகோ. அம்மா பெண்ணாயிவர் அப்பப்பா பொல்லாதவர். அம்மா பெண்ணாயிவர் அப்பப்பா பொல்லாதவர். ஆலமானவர் முடிகோ முடிகோ கண்ண முடிகோ கத்திகோ கத்திகோ என்ன கத்திகோ. என்னவா நீங்களே எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கடா. மூத்தல் வச்சுட்டாங்க பாவம் கேட்க. நாளைக்கு ஸ்கூல்லையாடா தைரியமா உட்காந்துருக்காங்க. நாளைக்கு ஸ்கூல் வச்சுக்கிட்டு பாத்துட்டு போறீங்க. வருஷத்துல ஒரு நாள் 3 நாள் திருவிழா ஆரம்பிக்குது. எதுக்கோ தேவையில்லாம லீவு போடுறோம். இன்னைக்கு திருவிழாவில சொந்த பந்தத்தோட சந்தோஷமா இருக்கு. போட்டேன் கொஞ்சம் கடிக்க போறேன். ஒழுக்கமா உட்காரு. ஓட்ட சோத்துல நான் கம்பட பத்திரி முப்பதாரி வந்தன வாரம் அதாவரை மனசருந்த ஐச்சால கடிமேட்டு தானுக்கு அவரை பாட்டிலதான் கெட்டிக்காருங்க. எதை செஞ்சாலும் பாதுகாப்போட செய்யணும். நம்ம பாட்டுக்கு மொத்த நடிச்சு பருப்பு பீசாகி ஆஸ்பத்திரி இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போவா எதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா? ஒரு கிரிக்கெட் மேட்ச் சொன்னாங்க பால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கார்டு வச்சுட்டு போறாங்க. ஏன் அந்த பாலுக்கு சேதம் ஆயிடக்கூடாது. கிட்னி கார்டு மட்டைக்கு சேதம் ஆயிடக்கூடாது. ஃபுட்பால் விளையாடுறவங்க அதே மாதிரியா? உனக்கு பிரச்சனை இல்லைம்மா, எனக்கு கார்டு வைக்கணும். உனக்கு ஏற்கனவே ஆல்ரெடி கார்டு வச்சுதான் இருக்கு.
எனக்கு தான் பிரச்சனை. அதனால தான் மணிமேகலை கால் எடுத்து வச்சு எரும மாடி இது என்னோட முடி போயிட. இதை கொண்டு போய் நான் தலையில வைக்கவா? மனுஷன் பையா இதா இதே எடுத்துப்பா. எரும மாடு லைட்டா மூத்திர வர லைட்டா மூத்திர வர இதுக்குள்ளே இருக்கணுமே. என்ன கச கச வழியா அது கெட்டல ஓட்ட சொத்துல நான் கூட ஓட்டல முதலில் என்னை தட்ட போது எப்படி இருந்தது? என்னையா தெரியல என்னப்பா பாருங்க. முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? அப்ப கல்லமர கிருஷ்ணன் அவருக்கு பிரியாணி நீ எப்படி கிடைக்கும் போனா சரியா முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? ஐயோ மச்சா மச்சா. எப்படி இருந்தது? ஐயோ மச்சா மச்சா. எப்படி இருந்தது? அந்த குரூப் அப்படியே கூப்பிட்டு வீட்டுல போய் கூட்டுங்க. அந்த ஆட்டை ரெடியா இருக்கு. அந்த பொம்மை ஸ்டக்கை நினைச்சுக்கணும் அப்படி கைதட்ட பாரு நம்ம சத்தத்தை பாரு. அடுத்து எந்த ஊர்லயாவது இப்படி பெண்கள் வந்து சத்தம் போட்டு கை தட்டி பாத்திருக்கியா? சந்தோஷமா இருக்கட்டும்டா. வீர நினைஞ்ச பூமி அதெல்லாம். அதனால தட்டுறத தைரியமா தட்டலாம். வரிசையா நாடகம் நடந்திருக்கு. வரிசையா நகைச்சுவை நடிகர்கள் நடிகைகள் நிறைய வந்திருப்பாங்க. எங்க திறமையில காட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. என்னப்பு எங்க அப்பா ஒரே ஒரு பார்வை பார்த்து
கட்டுறதுலாம் பெரிய விஷயம் இல்ல. காலையில தண்ணி குடிச்சு வரும்போது யாரும் இடுப்புல குடத்தை வச்சு தண்ணியை தூக்கிட்டு வரக்கூடாது. பல்ல கட்டி தான் தூக்கிட்டு வரணும். தண்ணி கொடகு எடுத்து வந்தோ நீ நடந்து வந்தா தண்ணி வர மாட்டேங்குது. தண்ணியை குடிச்சிட்டு கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. முகத்தை கட்டுற முன்னால மனசு ஒரு முறை கதைபல கூறும் இதுதான் பிடிக்காத விஷயம். கொஞ்சம் கொடுத்து ஆடுறோம் போச்சுன்னு முடிக்க சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன். வருஷம் முழுக்க கதை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆமா ஓ இதுக்கு மேலே நாங்கள் ஆடுறது மரியாதை இல்லை. எங்களுடைய ஆட்டத்தை சொன்னாலும் நாங்கள் இனிமேல் ஆட மாட்டோம். எங்களுடைய ஆட்டத்தை கண்டு எங்களுக்காக கை தட்டிய அத்தனை தாய்மார்களுக்கும் ரசிக பெருமக்கள் குழந்தைகளுக்கும் நன்றி. நன்றி தான். நன்றி தான், ரொம்ப நன்றி. எத்தனை நாடகத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நம்மளோட காட்சி முடியுது. வணக்கம் முடிஞ்சிருச்சு. நான் உங்களை காதலிக்க போறேனே. என்ன காதல் சொல்லாதீங்க சூர்யா. நான் எந்த ஆம்பளை ஏற ஒன்னு கூட நான் ஜெயிலுக்கு போயிட வேண்டியிருக்கு. மாதராய் நிரப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா.
வாக்குப்படி பாரதியார் வாக்குப்படி என்னை கட்டிப்பிடி. Thank you.
உனக்கு வாய்மை சொன்னாலும் உற்ற தீமைக்கு நீங்க யாருக்கு கேட்டார் பல சூழ்நிலையில் பறந்த பூமியிலே தன்னுயிரெல்லாம் மண்ணுயிராய் காப்பவன் அந்நியமோடு அறநிலவில் ஆளாதவன் மெய்யுள்ளிமை உரைக்காதும் ஊனவத்தில் இருக்கிறார் என்று கேட்டார். ஒரே பக்கத்தில் இந்த பட்சித்தல் உண்டு உண்டு எழுச்சிகள் ஒவ்வொருக்கும் ஐவருக்கும் ஆய்க்குமிக்கான அழைத்தங்கள் என்றார். ஏற்பட்டது பாதிங்காலமாக தனது மைந்தன் பள்ளி தேர்ந்தெடுக்கிறார் என்று பல காலமாக முயற்சியிருந்தார். அது சென்றே சுவாமி தாங்கள் வந்த பலனை அனுப்பி கேட்டார். ஹரிச்சந்திரா, நான் ஒரு நாளாக செய்ய போகிறேன். ஆனால் உனக்கு கொஞ்சம் திறமை வாய்ப்பு நான் மத்திய தாங்கள் செய்ய வேண்டிக்கு எவ்வளவு திறமை நினைத்து கேட்டார். ஹரிச்சந்திரா, மற்ற பாயின் மீது மதம்படி யாரிலே அதன் மீது ஆங்காங்களோட பொருளை அவன் செய்ய வெள்ளிக்கவன் கொடுத்து மார்க்க எவ்வளவு போகும் அவையம் பதுமன் பொறுப்பாயானார் யாரும் போராமல் நிறைவேறும் என்று நான் கேட்ட தெரிவித்து எங்கிருந்து இடம் அளிக்கிறது என்று அவன் வெளியீட்டுக்கு வேளாண்மையை அழித்து வர வடமனை அவன் வேட்டையாடி வேண்டி திருமருமன் 2 மாதங்களை சிந்தித்து அவர்களை ஆய்ப்பாடி பூச்சக்கர வெற்றி மாலையை கொடுமைக்கும் தங்களை விரோதம் செய்து கொள்ள சொல்லுங்கள். எழுதாத 10 மாதங்கள் ஆடலை மாடலை கட்டி தந்த சன்மானம் கொடுக்க அவன் வாரியடி வாயா அடியப்பட்ட மாஜிலா மோகத்தை சுவாமி தாங்கள் பாதபூமியில் எடுத்து கேட்டார். நீ எனது பாதத்தை தொட்டால் கோபம் தெரியாது, மறந்து கொள்ள வேண்டும் என்றே அதற்கு அந்த இடத்துல என்ன தெரிவித்தார். கலை வேணும் தந்தை காற்று வேணும் தந்தேன் என்றார். ஹரிச்சந்திரா, உன் கண்ணாதற்காக எனக்கு ஒரு மண்ணை கொடு என்று மண்ணை கொடுத்து தாரை பார்த்து சென்றான். அடியே ஹரிச்சந்திரா, யாரை மோச செய்ய எத்தித்தார் முன்பு ஞானத்திற்காக பொங்கேட்டேன் அல்லவா, அதை கொடுத்து விட்டு செல்லடா என்று. சுவாமி, அதோ அந்த கலைஞர்க்கு இருக்கின்றது, எடுத்து செல்ல. ஹரிச்சந்திரா, நீ தாரை பார்த்து கொடுக்கும் பொழுது அந்த பொண்ணும் அதோடு சேர்ந்து விட்டது, ஆனால் அதை சரியாக கொடுக்க வேண்டும் என்று ராஜகடி 48 நாள் தவறை கேட்டார். அள்ளுவனத்தை பொன்வாய்களை யாரை அனுப்பினேன், சுக்கராச்சாரிய நட்சத்திரா மாறிச்சேரி அரித்தனத்தை பொன்வாய்களை அனுப்பினேன். அலுவலகம் செய்த கொடுமைகளை அனுப்பினேன். அண்ணாந்தால் பூச்சி அவருடன் இருந்த ரத்தம் யமதர்மணி வீரபாக மாறிச்சேரி அரித்தனை வைக்காமல் செய்திருக்கின்றேன். அக்கினி பகவானை காரணமாக மாறிச்சேரி
ஹரிச்சந்திர மனைவி பெண்களை விலைக்கு வாங்கி செய்திருக்கின்றேன். அதோ சென்று கொண்டிருக்கின்றார். யார்? தேவதாஸ். காட்டுக்கு தெப்பவரை சென்று கொண்டிருக்கின்றார். அவரை என்ன செய்ய வேண்டும்? அறங்கடித்து இறக்க வைக்க வேண்டும். அப்படி என்றால் யாரை அழைப்பது? முருகனை அழைக்க வேண்டும், சண்முகனை அழைக்க வேண்டும், குமரனை Thank you.